வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பையிங்ல இன்னைக்கு என்ட்ரி கிடையாது. நான் முன்ன சொன்ன கணக்கு தான். என்ன கணக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேங்க் நிஃப்டியோடைய ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ 43,500 இப்ப இருக்கிறது. ஆக்சுவலா நேற்று க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா 43,700 இருந்தது. 43,700 இன்டூ ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சுக்கோங்க. இன்டூ ஒரு பர்சன்டேஜ் 437 பாயிண்ட் பிளஸ் ஆவரேஜ் 5 நாளுடைய வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 427. ஸோ 427 டிவைடட் பை பேங்க் நிஃப்டி ஒரு பர்சன்டேஜ் 437 ஈக்குவல் டு போட்டீங்கன்னா 0.97% தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கு, மார்க்கெட்டு ரேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் ஆனது எப்போ 1.25% மேல போதோ அப்போ மார்க்கெட் ஓரளவு மாடரேட் வொலாட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மாடரேட் வொலாட்டிலிட்டி இருக்கும்போது நம்ம ஓரளவு நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணலாம், தப்பு இல்லை. பையிங்ல இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு 1.25% கிட்ட தாண்டுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் மார்க்கெட். எப்போ மார்க்கெட் 1.25%க்கு கீழே இருக்கோ அப்போ அதுல பண்ணி பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் என்னன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு நாள் லாபம் வரலாம், ஒரு நாள் நஷ்டம் வரலாம். ஜென்ரலா நாம என்ன திங்க் பண்ணக்கூடாது, நல்ல ஒரு பிகினர்ஸ் மைண்ட் செட் இல்ல இன்னும் மெச்சூரிட்டி ஆகலன்னா என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க, இல்ல நம்ம வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், இல்ல நம்ம வேற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் இந்த டைம்ல. அந்த மாதிரி எப்பயுமே எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் கரெக்டா இருக்க முடியாது. ரெண்டாவது, இந்த தொழிலுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சில பேட் டைம்ஸ்ன்றது வரும். நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் எந்த மார்க்கெட் எடுத்தாலும் சில டைம்ல மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். இந்த ரியாக்ட் பண்ற டைம்ல தான் நாம கேபிட்டலை பாதுகாக்கணும். நமக்கு வெறி இருக்கக்கூடாது. வெறி வச்சுட்டு நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு தலைவலிதான் வரும். ஏன்னா நாம பாக்குறோம் மூமெண்டம் இல்ல, சுத்தமா இல்ல பாருங்க. இங்க எங்க ஆரம்பிச்சதோ அங்கேதான் நேத்தி முடிஞ்சிருக்கு. அப்படிதான் எல்லா இடத்துல முந்தா நேத்தி பாருங்க, எங்க ஆரம்பிச்சதோ அங்கதான் முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய மூமெண்டம் இல்ல. சோ ஒரு நாள் லாபம் வரும், 4 நாள் லாஸ் வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி மார்க்கெட்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாள் எடுத்து ஒரு 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 த்ரில்லிங்காக வேணா பண்ணலாம், தவிர பணம் சம்பாதிக்க முடியாது. அதனால இந்த டைம்ல பையிங்க அவாய்ட் பண்றதுதான் ஒரு புத்திசாலித்தனம். எப்போ 1.25% மேல வருதோ, அது இன்னைக்கே நல்லா மூவ்மெண்ட் கொடுத்த நாளைக்கு 1.25% மேல மூவ்மெண்ட் எனக்கு கிடைச்சா நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய விதி. அதனால இது வர வரையும் கொஞ்சம் நிதானமா வெயிட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். வெயிட்